ஹக் ஷபோத் ஷபோத் சமே, அதாவது வாரங்களின் பண்டிகை, மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பண்டிகைகள் 4வது பண்டிகையான ஷவுபோத், அந்த அதனுடைய தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எபிரேயத்தில் ஷவுபோத் என்ற வார்த்தைக்கு 7கள் என்ற அர்த்தம். அதாவது 7 இன்ட்டு 7, அதாவது 49 நாட்களை குறிக்கும். ஓகே. ஷெவா என்பது 7, ஷெவுவோத் என்பது பன்மை. எபிரேயத்தில் வாரங்கள் என்றது. எனவேதான் இதனை வாரங்களின் பண்டிகை என்று சொல்வார்கள். அதாவது நிசான் மாதம் 14ஆம் தேதி பெசாக்கு கொண்டாடப்படுகிறது. அந்த பெசாக்கிலிருந்து நாட்கள் எண்ணப்பட வேண்டும். 49 நாட்கள் எண்ணப்பட்டு 50வது நாள் வரும்போது அது வாரங்களின் பண்டிகை என்று ஆசரிக்கப்படுகிறது. அதாவது இந்த வாரங்களின் பண்டிகை என்பது 4வது பண்டிகையாகும். இது சீனாய் மலையில் தோரா அருளப்பட்டதை நினைவு கூறும் பண்டிகை ஆகும். அடுத்த அடுத்த இலக்கு என்ன? இதனுடைய இலக்கு என்னவென்றால், இஸ்ரேல் புத்திரர் இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே எதிராக பாளை இறங்கினார். இதுதான் இலக்கு. இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனாய் மலையின் அடிவாரத்தை வந்து அடைதல், அந்த இடத்தில் பாளையம் இறங்குதல். இது எதற்கான இலக்கு அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளை, தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளை, கட்டளைகள் என்று சொல்வதை விட வார்த்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும், அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு இலக்கு. அதாவது அதுதான் இலக்கு. பெற்றுக்கொள்வது மட்டுமே தான் இலக்கு என்று கருதப்படுகிறது. அடுத்து மையக்கருத்து என்னவென்றால், தேவனை சந்திக்கும் ஆயத்தமாக வேண்டும். அது சுத்திகரிப்புக்கு உண்டான கட்டளை. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். யாத்திராகமம் 19:10 11வது முதல் பகுதியில் இது முடிகிறது. கற்றலாம். அதாவது சுத்திகரிப்புக்கான கட்டளை எதற்காக வருகிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய கட்டளை அது மகா பரிசுத்தமான தேவனிடமிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்காக சுத்திகரிப்பு எனும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பு கட்டளை கொடுத்தால்தான் அவர்களுக்கே ஒரு தேவ பயம் வரும். ஆக்சுவலா நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம், அதனால் இப்பொழுது நமக்காக அருளப்படுகின்ற தேவ வார்த்தைகளை நாம் கேட்க தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது சுத்திகரிப்புக்கான கட்டளை. அதாவது அதற்கு இன்னொரு கருத்து என்னவென்றால், தேவ பிரசன்னம். அதாவது 3ஆம் நாளிலே அவர்கள் வந்தார்கள், மலை அடிவாரத்தை வந்து சேர்ந்தார்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலை மேல் இறங்குவார். அதாவது தேவன் மனிதர்களோடு உறவு கொள்ள உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரான தேவன் மனிதர்களோடு உறவு கொள்ள தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வருகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. அடுத்து 4வது ஸ்லைடு. அதை என்ன சொல்கிறதுன்னா,
ஆஹ் இது ஆக்சுவலா மீட்பின் உடன்படிக்கை. அதாவது உடன்படிக்கை என்பதே எதற்காக அவர்களோடு உடன்படிக்கை செய்தார்? தேவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார் என்னவென்றால், அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதுதான் முதல் 10 வார்த்தைகளில் முதல் வார்த்தை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்பதில் முதலாவது வார்த்தை இதுதான். இது என்ன நினைக்கிறேன்னா, இந்த வார்த்தையிலே செய் அல்லது செய்யாதே என்று எதுவுமே காணப்படவில்லை. செய் என்று செய்யாதே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு அறிவிப்பாக மட்டுமே தான் இந்த கட்டளை, இந்த வார்த்தை இருக்கிறது. எனவே இதை முதலாவது வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புராட்டஸ்டன்ட் மற்றும் கத்தோலிக்க மற்றும் பாரசஸ்டன்ட் சபையார் இதை ஒமிட் செய்துவிட்டு இரண்டாவது கட்டளையை முதல் கட்டளையாக வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ பின்னால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டளை ரெண்டாக பிரித்து விட்டு 10ன்னு கணக்கு பண்ணிடலாம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று கணக்கு பண்ணிடுறாங்க. ஆனால் எபிரேய முறை, யூதர்களுடைய முறைப்படி இதுதான் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதுதான் முதலாவது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட, அவரால் அருளப்பட்ட வாக்கியங்களின் பிரதானமானது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். 10 கட்டளைகள் எபிரேயத்தில் 10 வார்த்தைகள். சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு விடுதலையின் பிரகடனம் செய்யப்படுகிறது. என்ன பிரகடனம் அப்படின்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணியாச்சு அப்படிங்கிற பிரகடனம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் அப்படிங்கிறது தான் அவர் பிரகடனப்படுத்திய முதல் வார்த்தை. இதனுடைய மையக்கருத்து மீட்பு, ரிடம்ஷன் பிளானே இங்கதான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அப்படிங்கிற புறப்பட பண்ணின காரியம் மட்டுமே மீட்பின் முதற் புள்ளியாக, மீட்பின் துவக்க புள்ளியாக அமைந்துள்ளது. அடுத்த ஸ்லைட்ல இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அன்றைய காலத்தின் வழிபாட்டு முறை என்னவென்றால் பலி செலுத்துவதுதான். ஆகவே பலி பீடம் கட்ட சொல்கிறார். அந்த பலிபீடத்தை கட்ட சுத்தி, உளி இதெல்லாம் வைத்து சதுரமாக வடிவமைக்கப்பட்ட கற்களை கொண்டு நீங்கள் கட்டக்கூடாது. இயற்கையாக உள்ள கற்களை வைத்து, அது சமமான கற்கள், அதாவது அதற்கு உகந்த கற்களை வைத்து பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றுதான் சொல்றது. இதற்கு உண்டான ஒரு காரியம் என்ன, ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏன் பலிபீடம் உளி மற்றும் சுத்தி போன்ற காரியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட கற்களை பலிபீடம் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், ஏனென்றால் இந்த உளி மற்றும் இந்த சுத்தியல் போன்ற ஆயுதங்கள் அவர்களால் தீட்டுப்பட்ட மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டவை, அவைகளும் தீட்டுப்பட்டவைகள். அந்த தீட்டுப்பட்டவைகளான அந்த 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 ஆயுதங்கள் கற்களை செதுக்குவதற்கு, கற்களை வடிவமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது இது ஒரு பரிசுத்தத்தின் ஒரு பிரமாணம்தான். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதை ஒரு பரிசுத்தத்தின் பிரமாணமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ அடுத்து நம்ம பாபிலோன் தேசத்திலே எசேக்கியேல் வந்த காரியத்தை பார்ப்போம். அதாவது ஒரு சிறையிருப்பின் காலத்தில் எருசலேமில் இருந்து பக்தியுள்ள யூதர்கள் கூட சிறை இருப்பு
சிறை சிறை எடுக்கப்பட்டு அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று காண்கிறோம். இப்பொழுது பக்தியுள்ள யூதர்கள் கூட பாபிலோன் தேசத்தில் இருந்தபோது அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மன வருத்தத்தில் இருந்த ஒரு மக்களுக்கு தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கும் வண்ணமாக அவர் தன்னுடைய மகிமையை பாபிலோனுக்கே கொண்டு வருகிறார். பாபிலோன் தேவனுடைய மகிமை பெறுவதற்கு தகுதியான இடம் கிடையாது. அது பாவத்தின் இருப்பிடம். அங்கேயும் தேவனுடைய மக்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் எருசலேமில் எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் இந்நாளில் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் சிறையிருப்பிற்கு உட்பட்டாலும், கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் அவர்கள் சிறையிருப்பு உட்படும். இருந்தாலும் அவர்கள் மனம் வருந்தி இருக்கக்கூடும். அவர்களுடைய மன உளைச்சலை தேவன் கண்டார். எனவே மகிமையை பாபிலோனுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்றார். மகிமையை அப்படியே பாபிலோனுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவாலயமே அழிக்கப்பட்டு விட்டது. முதலாவது தேவாலயம் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் கூட பாபிலோனிய சிறையிருப்பில் இரண்டாவது தேவாலயம் கூட சூறையாடப்பட்ட பிறகு பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்பது என்று காண்கிறோம். அடுத்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வசனம், இங்கே அந்த வசனம் சுழல் காற்று என்பதால் அதை சுழன்று வருமாறு அந்த வசனமே சுழன்று வரும்படி காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ வடக்கிலிருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடே கலந்த அக்னியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கின சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. இது என்ன சொகுசாவின் நிறம் என்று பார்த்தால் அதை கலர் ஆஃப் ஆம்பர் என்று ஆங்கிலத்தில் தரப்பட்டுள்ளது. ஹஷ்மல் என்று எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன மாதிரி ஒரு நிறம் அப்படின்னா, ஏற்கனவே அக்கினியினுடைய நிறம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளை, அது பிரகாசமான ஒரு கலர். அதிலையும் பிரகாசமான, அதாவது மெருகேற்றப்பட்ட வெண்கல நிறம், மெருகேற்றப்பட்ட வெண்கலத்துக்குரிய பளபளப்பான நிறம்தான் சொகுசாவின் நிறம் என்று காணப்படுகிறது. சரி, அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த அடையாளங்கள், 4 அடையாளங்கள் என்ன என்ன என்று நாம் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, புசல் காற்று அப்படிங்கிறது தேவனுடைய வல்லமையையும் தேவன் அசைவாடுதலையும் காண்பிக்கிறது. புசல் காற்று என்பது. அப்புறம் அக்கினி, அதிலே கலந்த அக்கினி தேவனுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. சொகுசாவின் நிறம் என்பது அக்கினியின் நடுவில் தேவனுடைய மகிமை. இந்த சமயத்துல நான் இந்துவாக இருந்தபோது ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அது ஒரு ஒரு விவேகானந்தருடைய குருவாகிய பரமஹம்சர் எழுதின ஒரு புத்தகத்திலே, அந்த புத்தகத்திலே தேவனுடைய மகிமையை நான் எப்படி பார்த்தேன் என்றால், கோடி சூரிய பிரகாசம் போல கண்டேன். அதன் நடுவிலே சுத்த சைதன்ய வடிவத்தை கண்டேன் அப்படின்னா, அப்போ சூரிய பிரகாசம் இருந்தாலும் அதன் நடுவிலே ஒரு தோற்றம் தெரிகிறது. அந்த தோற்றத்தினுடைய நிறம்தான் சொகுசாவின் நிறம் என்று காணலாம். இப்போ இந்த 4 ஜீவன்கள் அப்படிங்கும் போது அது பரலோகத்தின் சேனை என்று சொல்லப்படுது. இந்த 4 ஜீவன்கள், அதனுடைய முகம், அதனுடைய தோற்றம், இவைகளை கொண்டு ஒரு தனியாக ஒரு வேத பாடமே நடத்தப்பட்டுள்ளது.
அதையெல்லாம் இங்கே விவரித்து சொன்னோம் என்றால் நேரம் நிச்சயமாக போதாது. கண்டிப்பாக அந்த நேரம் கடந்துவிடும். ஆகவே அதுக்கு ஒரு தனி நாள் ஒதுக்கி நாம் அதை பார்க்கலாம். அதாவது தேவனுடைய சிங்காசனத்தை தாங்கும் பரலோக சேனை எந்த மட்டில் மட்டும் நீங்கள் அந்த 4 ஜீவன்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இப்போ 2வது ஒரு சமூகத்துக்கு பார்க்கிறோம். அதே சமூகத்து தான். இப்போ கரெக்டா எப்படி அந்த சமூகத்தினுடைய நாள் வருதுன்னு பாருங்க. அதுக்கு இப்பதான் ஒரு சின்ன கணக்கீடு உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த கணக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிசான் மாதம் 14ஆம் தேதி பெஸ்கா. அந்த 14ஆம் தேதி ஒரு சாயங்கால நேரத்துல நீங்க அந்த நாள் ஆரம்பிக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நாள் முடிவதற்குள்ள அந்த நாள் அடுத்த விடியற்காலம் அதுக்கப்புறம் நண்பகல் அந்த 3 மணி அளவில் 3 மணி 6ஆம் மணி வேளை என்று அவர்கள் அந்த எபிரேய கணக்கீட்டில் சொல்லித்தால் அந்த இடத்துல அவர் மேசியா மரணத்தை மேசியா மரணிக்கிறார். அது பஸ்கா அன்று சரியாக நிகழ்கிறது. அது பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதற்கு ஒப்பாகவும் காணப்படுகிறது. அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி எனவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அந்த நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓமர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஓமர் என்ற எண்ணிக்கை, அந்த ஓமர் என்று 49 நாட்களை எண்ண வேண்டும். அதாவது 7 வாரங்கள் 7 வாரங்கள் எண்ணி முடிக்கும் போது 50வது நாள் வரும்போது அந்த 50வது நாளில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சீனாய் மலையின் அடிவாரத்தை அடைகிறார்கள். அப்பொழுது அந்த 50வது நாள்ல தான் தேவனுடைய வார்த்தைகள் சீனாய் மலை மேல் அவருடைய மகிமை தேவனுடைய வார்த்தைகள் அங்கு சீனாய் மலையின் கொடுமுடியிலே அருளப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஒரு டேப்லெட்ல தேவனுடைய விரலாலே எழுதப்பட்டது. திரும்பி வரும்போது அங்கே ஒரு மீறுதலை கண்ட பிறகு அவர் கை தளர்ந்து அதை கீழே போட்டு உடைந்தும் முடிகிறது. 2வது முறை அதே மாதிரி கற்பலைகளை உண்டு பண்ணி இது பிரமாணங்கள் தரப்பட்டது. சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அதே ஷவோத் பண்டிகை நாளில் தேவன் பரிசுத்த ஆவியானவராக மீண்டும் இறங்கி வருகிறார். இது இந்த முறை மலைகளின் மீதோ புசல் காற்றிலோ அல்ல. இந்த முறை எப்படி வராரு அப்படின்னா, அங்க உள்ள அடையாளங்கள் என்னென்ன? அதாவது புசல் காற்று, அக்கினிக்குள்ள ஒரு சொகுசா நிறம், அதுக்கப்புறம் 4 ஜீவன்கள், மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஜீவன்கள், இந்த மாதிரி சில அடையாளங்களை காண்பிக்கிறார். ஆனால் இங்க அதிலிருந்து ஒரு அடையாளத்தை, ஒரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தை எடுத்துக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அக்கினிமயமான நாவுகள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இது அப்போஸ்தலர்ல இப்போ எசேக்கியேல் கண்ட அதே அக்கினி இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியின் மீதும், பக்தியுள்ள யூதர்கள் மீதும் இறங்கி அவர்களை தேவனுடைய உயிருள்ள பலிபீடங்களா மாற்றுச்சு. இப்போ தலை மேல அக்கினி காணப்படுகிறது அப்படின்னா அந்த ஒரு நபர் பலிபீடத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். பலிபீடத்தின் மேல் தானே அக்கினி வைக்கப்படுகிறது. அந்த பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினியும் அணையாமல் இருக்க வேண்டும் என்றும் பிரமாணம் தரப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது அக்கினிமயமான தேவன் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி வருகிறார்.
அப்போ எப்படின்னா, அப்போ வந்து மலையின் கொடுமுடி மேல் அவர் இறங்கினார், கட்டளைகளை கொடுத்தார். கட்டளைகளை கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். சிறையிருப்பிலும் கூட தேவன் தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு காண்பித்தார். எசேக்கியேல் அந்த மகிமையை கண்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த மகிமையை கண்டார். அதற்கப்புறம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த மகிமை, அந்த அக்கினி ஒவ்வொரு மேலும் நிலை பெற்று அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். இப்போ இந்த கட்டளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன தொடர்பு என்பதையும் நம்ம வந்து தியானிக்க வேண்டும். இப்ப கட்டளைகள் வந்து என்ன அர்த்தம்? கட்டளைகளை நாம் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றால் நம்மால் அது முடியாது. எந்த மனிதனாலும் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணணும்? உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் காரியம்தான் இரண்டாவது சபோத்தாகிய பெந்தேகோஸ்தே பண்டிகையில் நடந்தது. அது வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அது வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் காணலாம். இப்பொழுது சில ஒப்பீடுகளை காணலாம். ஒப்பீடுகள் இப்ப பாருங்க, சாட்சி. அவர் சாட்சின்னு சொல்லும்போது என்னன்னா, எருசலேமில் இருந்த அந்த 120 பேர் தான். அந்த 120 பேர் இறங்கிய தேவ ஆவியானவர் அவர்களில் பலரை உயிருள்ள சாட்சிகளாக எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அந்த நாளிலே என்ன தெரியுமா நடந்தது? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள் என்று காண்கிறோம். இப்போ சீனாய் மலையில் ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. வெளிப்பாடுங்கிறது வந்து தேசத்துக்கு அருளப்பட்ட பிரமாணங்கள், கற்பனைகள். ஆனால் அந்த கற்பனைகளை வந்து அந்த கற்பனைகள் இன்றும் அவர்களுக்கு அமலில் இருக்க வேண்டும். இன்றும் எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த கற்பனைகள் பொருந்தும். ஆனால் அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு ஒரு வல்லமை கூடுதலாக தேவைப்படுகிறது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் சகல தேசத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த வெளிப்பாடு சகல தேசத்தாருக்கும் விரிவடைகிறது என்பதையும் காண்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ ஒரு அருமையான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சீனாய் ஷவவோத், அப்புறம் எருசலேமில் நடந்த ஷவவோத். எருசலேமில் நடந்தது ஷவவோத் தான். கிரேக்கர்கள் மொழி ஆதிக்கத்தினாலே பெந்தேகோஸ்தே என்ற பெயர் அதற்கு வந்தது. அதாவது எபிரேயத்தை அவர்கள் எபிரேயத்தில் தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு லிங்குவா பிராங்கா, அதாவது ஆட்சி மொழி கிரேக்கம் என்ற ஒரு திணிப்பு அவர்கள் மேல் செய்யப்பட்டது என்பதையும் வரலாற்று ரீதியாக காணலாம். சரி, அது போட்டோம், அது வேற விஷயம். தேவன் அங்கே மலையின் கொடுமுடியின் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இப்போ அங்க மலையின் மேல் இறங்கினார் ஆச்சா. ஆனால் அடுத்த கட்டமாக இங்கே பெந்தெகோஸ்து நாளில் தேவன் மனிதர்கள் மேலேயே ஆவியானவர் மூலமாக இறங்குகிறார். அதேவது அன்று கற்பலகைகளில் பிரமாணம் எழுதப்பட்டது, சட்டம் கற்பலகைகளில் எழுதப்பட்டது. ஆனால் அதே சட்டம் இன்று இருதயங்களில் எழுதப்பட வேண்டும். ஏற்பாட்டு காலத்தில் இருதயங்களில் எழுதப்பட வேண்டும். அப்பொழுது இருதயங்கள் எப்படிப்பட்ட இருதயங்களாக மாற வேண்டும்? விருத்த சேதனம் உள்ள இருதயங்களாக. இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அன்றைக்கு கற்பனையில் எழுதப்பட்ட அதே கட்டளைகள் இன்று இருதயங்களில் எழுதப்படும். அன்று எபிரேயத்தில் சொல்லப்பட்டது, ஒரே மொழி.
எபிரேயத்தில் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஜனங்கள் உலகத்தின் பல மொழிகளையும் பேசியதால் இது இந்த அனுபவம், இந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கற்பனைகளுக்கு கீழ்ப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை முறையை, வாழ்க்கை நெறியை, அதாவது புதிய வாழ்க்கை நெறியை அவர்கள் கடைபிடிக்கும் அனுபவம் சகல தேசத்தாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டு விட்டது. பல மொழிகளை சேர்ந்தவர்கள் அங்க எத்தனை மொழிகள் பேசினாங்கன்னு தெரியாது. இருந்தால் அத்தனை மொழிகளுக்கும் அந்த தேவ வார்த்தை ஒரு உரிமை பொருளாய் மாறியது, ஒரு சாசனமாக மாறியது என்று காண்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு பயணம் எப்படி போகுதுன்னு. முதல்ல தேவன் நம்முடைய ஜனங்களுக்கான சட்டங்களை வழங்குகிறார். ஆனா அதே சமயத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படியல. அவர்கள் கீழ்ப்படியாமை என்பதன் காரணமாகத்தான் சிறையிருப்பு வருகிறது. சிறையிருப்பின் காலத்திலும் தேவன் ஜனங்களோடு பயணிக்கிறார் என்பதை அவர் மகிமையை எசேக்கியேல் கண்ட அந்த ஒரு சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தொடர்ச்சி பயணம் அந்த ஆவிக்குரிய பயணம், அதாவது முதலாவது சீனாய் மலையில் தொடங்கிய அந்த ஆவிக்குரிய பயணம் எசேக்கியேல் காலத்திலே பாபிலோனில் வந்து அதற்கப்புறம் எருசலேமில் நிறைவடைகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே வந்து அப்போஸ்தலர் தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதன் மூலமாக அது வலியுறுத்தப்படுகிறது, அது நிறைவேறுகிறது அந்த இடத்துல. இப்போ இப்போ கடைசியான ஒரு கருத்து என்னன்னா, ஷவுவோத் வந்து ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் அல்ல. ஒரு சரித்திர நிகழ்வுன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒன்றான மெய் தேவனுடைய பிரமாணங்கள் தரப்பட்டது. ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவர்களோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர்கள் கடைபிடிச்சார்களா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனால் அது அந்த இடத்துல அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நற்செய்தியானது உலகம் முழுவதும் பரவலாயிற்று. நற்செய்தி உலகம் முழுவதுக்கும் கொண்டு எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. சகல ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய நற்செய்தி அந்த இடத்தில் இருந்து வெடித்து கிளம்பியது என்று சொன்ன கல்லாலான பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் வாசத்தையும் ஜீவனுள்ள தேவனாமாக ஆலயமாக நாம் மாட்டோம். அப்போ அன்னைக்கு கல்லான பலிபீடம், அதன் மேல் உள்ள அக்கினி, அது எதுக்கான அந்த கல்லான பலிபீடம் நாம தான். பலிபீடம் அப்படிங்கிறது நாம. அதனால்தான் வந்து பக்தன் பாடும்போது பலிபீடத்திலே என்னை வந்து படைக்கிறேன் என்று பாடலில் பாடியதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்றைய நாளில் பலிபீடம் என்பது நம்முடைய சரீரமாகவே இருக்கிறது. அந்த சரீரத்தில் தேவன் வாசம் செய்கிறார். நம்முடைய சரீரமே தேவாலயமாக இருக்கிறது. இதுதான் ஷவுவோத் என்ற இந்த ஒரு பண்டிகை இரண்டு கட்டங்களாக அது அனுபவிக்கப்பட்டது. இரண்டு கட்டங்களாக ஜனங்களால் ஆசரிக்கப்பட்டது. ஒன்று வந்து முதலாவது அந்த நாளை சீனாய் மலையின் அந்த அனுபவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருகிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு முன்பு கட்டளைகள் தரப்பட்டது போலவே அந்த கட்டளைகளை
அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு வல்லமையை தரும்படி பரிசுத்த ஆவியானவரும் தரப்பட்டார். ஆக இந்த சத்தியங்கள், இந்த விவரங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.